நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த டைம்? பொதுவா இந்த உத்திராடமே சூரியனோட நட்சத்திரம். அப்ப ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும், இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும், ஆளுமை அப்படின்றது இருக்கும். இது சனியோட இணையும் போது, அதாவது மகரத்துல இது உட்காரும் போது என்னன்னா மகரத்தினுடைய ஈகை தன்மை அப்படின்றது வரும். பொதுவா மகரம் மெழுகுவத்திகள் அப்படின்னு சொல்லலாம். தான் எரிஞ்சு தன்னோட குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியவங்க, தன்னை சார்ந்தவர்களை வாழ வைக்கக்கூடியவங்க. சோ இது ரெண்டு காம்பினேஷனும் பாருங்க சூப்பரான காம்பினேஷன். இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மகரம் பாருங்கம்மா, கடந்த 7.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா மகர ராசி அன்பர்கள் நாங்க கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷமாவே நாங்க நல்லா இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனா 7.5 நாட்டு சனி 7.5 வருஷமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு தசை, அந்த மாதிரி சில தசைகள், தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 10 வருஷமா 15 வருஷமா நல்லா இல்லாத மகரம் உண்டு. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியினால இழந்தது நிறைய இருக்கிறது ஒண்ணும் இல்லை, இழக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லப்பா, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட ராசி அதிபன் சனி பகவானே சகாய சனியா வந்திருக்காரு. எல்லா விதத்திலயும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். இவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலும் ஒன்ஸ் ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, இனி நீ என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட் நம்மளுக்கு தைரியமும் வந்துரும். ஆமா, எவ்வளவோ பாத்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற எண்ணம் வந்துரும். சோ இது பாருங்க, அதுக்கும் மேல சனி இப்ப நிறைய நல்லது செய்ய போறோம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல ராகு பகவான் 2ஆம் பாவம், குடும்பத்துல திடீர் தனப்பிராப்தி, திடீர்னு ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, நிறைய சம்பாதிக்கிறது, திடீர்னு அதிர்ஷ்டம் வருது, திடீர்னு கோர்ட்ல இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரா வருது, நம்மளுக்கு அதுல காசு வருது, இப்படி நிறைய விஷயம் நடக்கும். ஆனா குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. அது இல்லாட்டி போயிட்டு போகுது, காசு பணம் வருது, காசு பணம் இருந்தாலே பாதி நிம்மதி இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிப்பாங்க, தன்னை தானே பெருமைப்படுத்தி பேசிப்பாங்க. நான் அப்படி, நான் ராஜா, ஆமா நான் கொஞ்சம் பிரம்மாண்டமா என்ன பெருமைப்படுத்தி பேசிப்பேன், அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். கேது பகவான் 8ஆம் பாவம், இவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் 7 நாட்டு சனியில நிறைய பேருக்கு ஒரு உறவு அவங்கள பற்றி இருந்துச்சுமா. அந்த உறவுனால நிறைய அசிங்கத்தை அனுபவிச்சாங்க. அது இவங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா. அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு மேல கலத்திர ஸ்தானத்துல குரு. கலத்திர ஸ்தானத்துல குருன்னா 7ஆம் பாவத்துல குரு. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அப்படின்றது. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க 7 நாட்டு சனியிலேயே. இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, செகண்ட் மேரேஜ் நல்லதா வாய்ப்பு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டம் ஓரளவுக்கு அன்பு அப்படின்றது மேலுங்கிறதுக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பா. இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போகலாம்? பொதுவாவே மகரம் கும்பம்லாம் சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சனிக்கிழமை தோறும் சிவனை போய் பார்த்து வழிபாடு பண்றியோ பண்ணலையோ, வழிபாடு பண்றதுக்கு உனக்கு மனசு இருக்காது, 7 நாட்டு சனியில நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, சிவன் கோயில போய் உட்கார்ந்துட்டு வா, நிறைய நல்லது. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது கோச்சார பலன் தான், புரியுதுங்களா. கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கெல்லாம் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான், கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா அவங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான். இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாரும் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க, நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே, இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ்
நல்ல பொசிஷன்ல இல்ல, இல்ல okay. அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.